இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் துயரங்களையும் சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற விதி. ஏதாவது ஒரு வழி தெரிந்தா இந்த விதியை நம்ம மாற்றி அமைத்து கொள்ள முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல உள்ளங்களுக்காக தான் இன்றைய கதை. வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு கிராமத்துல புத்தர் தன்னுடைய சீடர்களுடன் சென்று அங்கு தங்கி இருந்தாராம். அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் புத்தர்கிட்ட வந்து அவர் கொடுத்த உபதேசங்களையும் ஞானத்தையும் கேட்டு கொண்டு இருந்தார்களாம். அந்த கிராமத்துல இருந்து ஒரு விவசாயி புத்தரை பார்க்க வந்தாராம். புத்தர்கிட்ட வந்து இந்த விவசாயி சொன்னாராம், என் விதியை மாற்றி எழுதுங்க குருவே, நான் எவ்வளவுதான் என் வாழ்க்கையில கஷ்டப்படுறது, எவ்வளவுதான் சோகங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு புலம்பனாராம். அதை கேட்ட புத்தர் சொன்னாராம், உனக்கு என்னப்பா குறைச்சல், உன் விதி நல்லா தானே இருக்கு, உனக்கு நல்ல கை கால் இருக்கு, நல்ல உடம்பு இருக்கு, நல்ல ஆரோக்கியம் இருக்கு, நல்ல மூளை கிடைச்சிருக்கு, குடும்பம் இருக்கு, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அதை கேட்ட அந்த விவசாயி சொன்னாராம், நல்ல கை காலு உடம்பு மூளை குடும்பம் இது மட்டும் இருந்தா போதுமா? இது எல்லார்கிட்டயும் தான் இருக்கு, எனக்கு மட்டும் இருக்கிறதுனால என்ன ஒரு விசேஷம்? ஆனா மத்தவங்கள பாருங்களேன், என் கிராமத்துல இருக்கிற விவசாயிகள்லாம் அவங்களுடைய நிலத்துல 4 போகம் விளைச்சல் பண்றாங்க, 4 போகத்துலயும் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. ஆனா என் நிலத்திலயோ ஒரு போகம் கூட என்னால விளைக்க முடியல. பயிர்கள் எல்லாம் பூச்சி பிடிச்சி கருகி போயிடுது. அதுக்கப்புறம் என்னால எப்படி லாபத்தை பார்க்க முடியும்? இந்த மாதிரி கடவுள் ரொம்பவும் மோசமா என் விதியை எழுதியிருக்காரு. தயவு செய்து ஏதாவது பூஜை பரிகாரம் வழி இருந்தா சொல்லுங்களேன், என் விதியை மாற்றி எழுதுவதற்கு அப்படின்னு அந்த விவசாயி கேட்டாராம். புத்தர் அமைதியாக அந்த விவசாயியை பார்த்து விட்டு சொன்னாராம், உன்னுடைய நிலத்திலேயே ஒரு புதையல் இருக்கு, அது உனக்கு தெரியாதான்? அதை கேட்ட விவசாயி, என் நிலத்துல புதையல் இருக்கா? இதனால வரைக்கும் எனக்கு தெரியாத குருவே, அது எந்த இடத்துல புதைந்து இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் எடுத்துக்கிறேன், அது மட்டும் கிடைச்சா போதும், என் வாழ்க்கை செல்வ செழிப்பா நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த விவசாயி சொல்ல, குரு சொன்னாராம், அந்த புதையல் இருக்கிற இடத்த நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்ன நீ எனக்கு ஒரு சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட விவசாயி, நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் செய்யறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு விவசாயி சொல்ல, புத்தரு, நீ போய் உன்னுடைய நிலத்துல இருந்து ஒரு கூட மண்ணை கொண்டு வா அப்படின்னு புத்தர் சொன்னாராம். அதை கேட்ட விவசாயம் போய் ஒரு கூட மண்ணை கொண்டு வந்தாராம். அந்த மண்ணை பார்த்து விட்டுட்டு புத்தர் சொன்னாராம், நீ போய் உன் நிலத்துல இருக்கிற கீழ் மண்ணெல்லாம் மேல் மண்ணாக்கு, மேல் மண்ணெல்லாம் கீழ் மண்ணாக்கு, இதே போல 1 மாதம் வரைக்கும் செய், அதுக்கு பிறகு வரும்போது திருப்பி ஒரு கூட மண்ணை கொண்டு வா அப்படின்னு புத்தர் சொன்னாராம். அதை கேட்ட விவசாயி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாராம். புதையலோ பூமிக்கு அடியில புதைந்திருக்கும், இவர் ஏன் மேல இருக்கிற மண்ணை கீழ் மண்ணை மேல் மண்ணாக்க சொல்றாரு, இதை கேட்டுலாமே அப்படின்ட்டு புத்தரை பார்த்து விவசாயி அவருடைய சந்தேகத்தை கேட்டாராம். அதுக்கு புத்தர் சொன்னாராம், எல்லாத்துக்குமே ஒரு காலம் நேரம்னு இருக்கு, அந்த சமயம் வரும்போது தான் அது நடக்கும், இதெல்லாம் நீ செய்து முடித்தாதான் அவனுக்கு அந்த புதையல் கிடைக்கும் அப்படின்னு புத்தர் சொன்னாராம். அதை கேட்டுட்டு விவசாயி எதுவும் பேசாம, சரி குருவே, நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனாராம். 1 மாதம் வரைக்கும் நிலத்தை கீழே மேல எல்லாம் உழுது விட்டு அதை வரும்போது ஒரு கூட மண்ணை எடுத்துட்டு வந்து புத்தர்கிட்ட கொடுத்தாராம். புத்தர் அந்த மண்ணை பார்த்தாரா. மண்ணை பார்த்துட்டு, இது சரியா இருக்கு, இனிமேல் நீ போய் அதுல விதை விதைக்கணும், உனக்கு எந்த பயிர் லாபத்தை கொடுக்குமோ அந்த விதையை வாங்கிக்கோ, நல்லா உரத்தை போட்டுட்டு விதையை விதைச்சிடு அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு விவசாயி மறுபடியும் யோசனை பண்ணாராம். சரி, நம்ம எதனா கேட்டோம்னா அவர் கால நேரம்லாம் சொல்லுவாரு, நாம அவர் சொல்ற மாதிரியே போய் செய்திடலான்ட்டு அந்த விவசாயி நிலத்துல போய் விதையெல்லாம் விதைச்சிட்டாராம். விதைச்சிட்டு உரம்லாம் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வந்தாராம். வந்து மறுபடியும் புத்தரை பார்த்தாராம். புத்தர் சொன்னாராம், இனிமேல் கடைசியாக ஒரு வேலை நீ செய்யணும், அந்த வேலை செய்து முடித்த பிறகு உனக்கு புதையல் கிடைத்து விடும் அப்படின்னு சொன்னாராம். என்ன செய்யணும்னு கேட்க விவசாயி புத்தர் சொன்னாராம், ஒரு விதையும் அதுல இருக்கிற செடி நல்லபடியா முளைக்கணும், அதுல எந்த பூச்சி போட்டும் அண்டக்கூடாது, அதுல நல்லா மருந்து அடைச்சி அதுக்கு வேண்டிய உரம்லாம் போட்டு தண்ணி பாய்ச்சி அதை நல்லபடியா வளர வைக்கணும், அது முழுமையா வளர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட விவசாயி, சரி நான் அப்படியே செய்யறேன்னு விவசாயி மறுபடியும் திரும்பி போனாராம். நல்லா உரம்லாம் போட்டு மருந்தெல்லாம் அடிச்சு செடிகள் எல்லாம் நல்லபடியா பார்த்து கவனிச்சு பயிரெல்லாம் நல்லபடியா வளர்ந்து வந்திருந்தா. விவசாயி அந்த நிலத்துல வேலை செய்யும் போதெல்லாம் வேலையை செய்து முடித்த பிறகு அங்க உட்காரும் போதெல்லாம் நினைத்து பார்ப்பாராம், இங்க எங்கதான் என் புதைந்து கிடக்குதுன்னு தெரியல, அது எப்பதான் என் கைக்கு வரும்னு தெரியல, நான் என் வாழ்க்கை செல்வ செழிப்பா வாழ்வது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க வேலையெல்லாம் பார்ப்பாராம். அப்படி ஒரு நாள் அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற விவசாயி எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், இந்த முறை பயிர் விளைச்சல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு, விளைச்சல் அமோகமா இருக்கு, அதனால 4 போகத்துல விளையக்கூடிய லாபத்தை ஒரே போகத்துல இந்த விவசாயி அடைந்து விடுவார் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டே போனாங்களாம். இந்த வார்த்தைகள்லாம் அந்த விவசாயி காதுல வந்து விழுந்துதான். அப்பதான் அந்த விவசாயி தன்னுடைய நிலத்துல விளைந்திருக்க அந்த பயிர்கள் எல்லாம் பார்த்தாராம்.
அவரு கவனம் அது மேல போச்சான். இது வரைக்கும் புதையல் தான் யோசனை பண்ணிட்டு வேலையை பார்த்தாராம். இப்ப பயிர்களெல்லாம் பார்த்தாராம். உண்மைதான். அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நிஜத்தை தான் பேசுறாங்க. விளைச்சல் ரொம்ப அமோகமா தான் இருக்கு. நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இதே போல 4 பாகமும் விளைச்சல் விளைந்தா எவ்வளவு நமக்கு லாபம் கிடைக்கும். இதுதான் புதையலா? இதை பத்தி தான் புத்தர் சொன்னார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷமா புத்தரை பார்க்க போனாராம். புத்தர்கிட்ட போய் சொன்னாராம், குருவே, எனக்கு நீங்க சொன்ன புதையல் கிடைச்சிடுச்சு. நீங்க சொன்ன புதையல் எதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. எனவே நீங்க சொல்ற மாதிரி சரியான நேரத்துல, சரியான முறையில, சரியான உழைப்ப, கடுமையான உழைப்ப, நிரந்தரமா சீரான உழைப்ப கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம நினைக்கிற காரியத்துல நம்ம வெற்றி பெறுவோம். அதுல நமக்கு நிச்சயமா லாபம் உண்டாகும். இது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஆனா குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். விதின்னு சொல்றாங்களே, அப்ப விதின்றது மனுஷ வாழ்க்கையில கிடையாதா அப்படின்னு அந்த விவசாயி கேட்கவும் புத்தர் சொன்னாராம், விதின்றது உண்மைதான். அது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள்னு பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதாவது 50% வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடைபெறுவது எல்லாமே நம்ம பூர்வ ஜென்மத்துல செய்த கர்மா பலன்களால ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆனா 50%க்கான நம்ம வாழ்க்கை இந்த ஜென்மத்துல நம்மளுடைய கையில தான் இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் சரியான நேரத்துல, சரியான விதத்துல, சரியான திசையை நோக்கி சீரான முயற்சியுடன் கடுமையாக உழைத்தால் கண்டிப்பா நமக்கு எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். நம்ம விதியும் மாறி அமையும் அப்படின்னு புத்தர் விவசாயியை பார்த்து சொன்னாராம். எனவே நண்பர்களே, நமக்கு எழுதப்பட்ட விதியை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தோம்னா வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். இதுக்கு வேற மாற்று வழியே கிடையாது. நாம செய்ய வேண்டிய காரியங்களை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். சரியான முறையில் சீராக செய்ய வேண்டும். செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எண்ணத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா எண்ணங்கள் மாற மாறதான் நம்மளுடைய செயலும் மாறும். செயல் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி குவிந்தால் நம்மளுடைய விதியும் மாறி அமையும். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் அமையும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள். மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.